வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து நீலகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர் குருமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீலகிரி தொகுதியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் குருமூர்த்தியின் வேட்புமனு கட்சி அங்கீகார கடிதத்தை தாமதமாக தாக்கல் செய்ததாக கூறி தேர்தல் அதிகாரிகள் தள்ளுபடி செய்தனர். தனது மனுவை ஏற்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாயன்று குருமூர்த்தி மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு தலைமை நீதிபதி அக்னிகோத்ரி ராஜேந்திரன் அடங்கிய முதல் அமர்வு முன் எடுத்துக் கொள்ளப்பட்டது. குருமூர்த்தியின் சார்பில் வக்கீல் கிருஷ்ணமாச்சாரி ஆஜராகி இவ்வழக்கை அவசர வழக்காக கருதி உடனே விசாரிக்க கேட்டுக் கொண்டார். அப்போது அங்கிருந்த தேர்தல் கமிஷன் தரப்பு வக்கீல் ராஜகோபால் விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் தேர்தல் அதிகாரிகளின் முடிவை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் குருமூர்த்தியின் வழக்கை அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தேர்தல் வழக்காக கருதி விசாரணை நடத்தப்படும் என்றும் உத்தரவிட்டனர். முன்னதாக இரவு 10 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று வக்கீல் சூரிய பிரகாஷ் தாக்கல் செய்த மனு முதல் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இதனால் வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்றும் பொதுமக்களுக்கு சமூக விரோதிகளால் பாதிப்பு ஏற்படும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தேர்தல் தரப்பில் ஆஜரான வக்கீல் ராஜகோபாலன் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றும் இது தொடர்பாக அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட முதல் அமர்வு நீதிபதிகள் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் இது தொடர்பாக பொதுமக்கள் தேர்தல் கமிஷனுக்கு புகார் தரலாம் என்றும் உத்தரவிட்டனர்.